வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் ப்ரான் ரெசிபி தான். ப்ரான் வாங்கி அதில் வந்து ப்ரானில் வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நம்ம பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 hours பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட்டுக்கு ஒரு பவுடர் ஒன்று, காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, இந்த 5 ஐட்டத்தை எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைக்கும் போது கூட ஒரு 4 முந்திரி அதையும் போட்டு அரைச்சிடணும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு பொடுசாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். அது தாளிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் வந்து அந்த ட்ரை ரோஸ்ட்டுக்குள்ளே போடுற ரெடி பண்ணுறப்போ இப்போ அதை அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 minutesக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா கூல் பண்ணிவிட்டு மறுபடியும் பவுடரை அரைச்சி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ரான்ஸ் நம்ம பேட்டர் பண்ணி வச்சுருக்கிற இறாலை வந்து அதில் வந்து நம்ம முதல்ல போடுறோம். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் தான் கிடைச்சிது இன்றைக்கி. இந்த மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான இறாலை பொறுத்த சீஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் நமக்கு நல்ல டேஸ்ட், நேச்சுரலாக டேஸ்ட் கொண்டு வந்துடும். நல்லா இது வந்து ஒரு 5 minutes நல்லா நம்ம இந்த இறாலில் உள்ள தண்ணியெலாம் விடுற அளவுக்கு நல்லா நம்ம அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஓரளவுக்கு ஒரு 5 minutes வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஷாலட்ஸை வந்து அதில் போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இந்த ப்ரான்ஸில் உள்ள இனிப்பு அப்புறம் இந்த ஷாலட்ஸில் உள்ள இனிப்பு ரெண்டும் சேர்த்து ரொம்பவே இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். நல்லா ஷாலட்ஸும் நல்லா வதங்கின பிறகு மேலே வந்து நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பவுடர் போடணும். ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் வாங்கி வதக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பவுட்ரு ரோஸ்ட் பண்ண பவுடரை நம்ம போட போகிறோம். இப்போ அந்த பவுட்ரு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரை, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா ஹெவியான பேனாக இருக்கணும். நல்லபடியாக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுட்டு மேலே மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துகிட்டு சூப்பரான ப்ரான் ஃப்ரை சூப்பராக இருக்கும். மேலே கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. போதுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு எக்ஸலண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் ஹேவ் எ நைஸ் டே. ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் எ நைஸ் டே.